start 5th lesson book exercise 25. Question read பண்ணிக்கலாம். Sundar, Suresh are partner sharing profit in the ratio of 3:2. Their balance sheet as on 1/4/2017. Liability assets வந்து கொடுத்திருக்காங்க. Capital liability sideல first வந்து capital கொடுத்திருக்காங்க. Sundar, Suresh கொடுத்திருக்காங்க. Creditor கொடுத்திருக்காங்க. Next வந்து general reserve workman compensation fund வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ general reserve, reserve fund, workman compensation fund, profit and loss கொடுத்திருந்தா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஜெனரல் ரிசர்வும் ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் இருக்கு. ஸோ இதை பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல், சுரேஷ் கேபிட்டல், ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல், சுரேஷ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெப்டார், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் ரீட் பண்ணுறோம். They decide to admit Sugumar. Old partner வந்து சுந்தர் and சுரேஷ். இவங்க வந்து சுகுமார் அப்படிங்கிறவரை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? Sugumar has to bring in ₹30,000 as capital. இவர் வந்து 30,000 rupees கேபிட்டல் வந்து சுகுமார் கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஆஃப் குட்வில் யாருன்னா சுகுமாரோடைய ஷேர் ஆஃப் குட்வில் வந்து ₹5,000 அப்படின்னு சொல்லி ஓல்டு பார்ட்னர்ஸ் சொல்லிட்டாங்க. நீ வரும்போது குட்வில் வந்து 5,000 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ குட் நாட் பிரிங் கேஷ் டுவர்ட்ஸ் குட்வில். ஆனால் சொல்லிட்டாங்க 5,000 rupees கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து குட்வில் வந்து கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு ஒரு என்ட்ரி வந்து பார்த்துருக்கோம். என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னா சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாகவே இந்த 2 மார்க் கொஸ்டினில் வந்து என்ட்ரி பார்த்துருக்கோம். ஓகேவா? கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துவாங்க. 3:2ங்கிறதுல வந்து இந்த குட்வில் வந்து டிவைட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் வேல்யூ ₹20,000. இங்கே வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஸ்டாக் வந்து 25,000 இருக்குது. ரீவேல்யூஷன் பண்ணும்போது 20,000 தான் இருக்குது. அப்போ ஸ்டாக் வந்து 5,000 வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அப்போ லாஸ் வந்தாலே ரீவேல்யூஷன் டெபிட். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 5,000க்கு நம்ம வந்து என்ட்ரி போடுவோம். அதே மாதிரி தட் த ஃபர்னிச்சர் பி டிப்ரிசியேட்டட் பை 2,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்னிச்சர் வந்து 30,000 இருக்கு இல்லையா, 13,000 அதில் 2,000 டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணாலே லாஸ். அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம். நெக்ஸ்ட் வந்து த வேல்யூ ஆஃப் பில்டிங் டு பி டிப்ரிசியேட்டட் 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பில்டிங் வந்து 40,000 அதில் 20% வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம்னா பில்டிங்கோடைய வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போவும் வந்து லாஸ். அப்போ என்ன என்ட்ரி போடுவோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் வந்து நம்ம தான் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேயும் வந்து ஜேர்னல் வந்து கேட்கல. இப்போ டைரெக்டாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். லெட்ஜர் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ டெட்டார் கிரெடிட்டார்லாம் ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து பர்டிகுலர்ஸ் ரைட் பண்ணுவோம். பர்டிகுலர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளதுக்கு வந்து ரீவேல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து இருக்காது. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வேறு சுகுமார் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு, அது ரீவேல்யூஷனில் வராது. அதே மாதிரி குட்வில்லும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்னிச்சர் தான். ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் இருக்குது. ஸ்டாக் வந்து ரீவேல்யூஷன் பண்ணும்போது 20,000 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் 25,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது 5,000 வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ ரீவேல்யூஷன் டெபிட்டில் இருக்கனால டெபிட் சைடில் போயிட்டு டு ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5,000 தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 5,000 வந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்னிச்சர் வந்து டிப்ரிசியேஷன் வந்து 2,000 இவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ் தான். இப்போ லாஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 2,000 rupees வந்து அப்ளை பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து த வேல்யூ ஆஃப் பில்டிங் டு பி டிப்ரிசியேட்டட்
20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ரெடி பில்டிங்கோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 40,000. இந்த 40,000ல் 20% வந்து கால்குலேட் பண்ணுறோம். 20% 20/100. இந்த 0 இதுவும் கேன்சல் பண்ணோம், இது கேன்சல் பண்ணோம். இப்போ 0 0 0 4 2s are 8,000 rupees வந்து லாஸ் ஆச்சுன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங் அக்கௌண்ட். அப்போ டு பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். பில்டிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி 8,000 அப்ளை பண்ணிடுவோம். வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது மட்டும்தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? இப்போது 3 டிரான்சாக்ஷன் வந்து ரைட் பண்ணிவிட்டு இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் தான் பேலன்சிங் இருக்குது, கிரெடிட் சைடில் இல்லை. ஸோ கிரெடிட் சைடில் இந்த பேலன்சிங்கை வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0 0 0 8 + 2 வந்து 10 10 + 5 வந்து 15,000 டெபிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைட்லேயே வந்து 15,000 ரைட் பண்ணுவோம். இப்போ கிரெடிட் சைடில் பேலன்சிங் வந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் லாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டெபிட் சைடில் பேலன்சிங் வந்தால் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா ரீவேல்யூஷன் லாஸ். அப்போ பை ரீவேல்யூஷன் லாஸ் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னருடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15,000. இதை வந்து இந்த எட்ஜில் தான் எழுதணும். இப்போ வந்து இந்த லாஸ் ஆன அமௌண்ட்டை வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க, சுந்தர் அண்ட் சுரேஷ், இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணி எடுப்பாங்க. ரேஷியோ பார்த்தோன்னா 3:2ல் வந்து டிவைட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ இதை வந்து லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போது நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து சுந்தர், அப்போ சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இந்த 15,000 வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 3:2, இந்த ஓல்டு ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணுவாங்க. அப்போ 3:2 அப்படின்னு சொன்னால் இதை ஆட் பண்ணும்போது 5 வரும் இல்லையா? அப்போ 3/5, அதே மாதிரி 2/5 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போது 15ல் வந்து 5 வந்து 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 3 3s are 9. அப்போ ஒரு பார்ட்னருக்கு வந்து 9,000. அதே மாதிரி இன்னொரு கால்குலேட் பண்ணும்போது இங்கேயும் வந்து 3,000 தான் வரும். அப்போ 3,000 × 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 6,000. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 15,000 வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி போடுவோம். லாஸ் ஆனிச்சு அப்படின்னா பார்ட்னருடைய கேபிட்டல் அப்படியே ரெடியூஸ் ஆகும். அப்போ எப்படி என்ட்ரி போடுவோம் அப்படின்னா சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடுவோம். ஸோ இனி வந்து எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து சுந்தர், சுரேஷ் அண்ட் சுகுமார் அவங்க 3 மெம்பர்ஸ்க்குமே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் இல்லையா? இப்போ வந்து டேட் எழுதிப்போம், பர்டிகுலர்ஸ் சுந்தர், சுரேஷ், சுகுமார். அதே மாதிரி டெபிட் சைடில் ரைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கிரெடிட் சைடில் வந்து ரைட் பண்ணுவோம். டேட்டு, பர்டிகுலர், சுந்தர், சுரேஷ் அண்ட் சுகுமார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டல் பார்க்குற சுந்தர், சுரேஷ். ஓகேவா? இப்போ சுந்தர் வந்து 30,000, சுரேஷ் வந்து 20,000. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரியே தெரியும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல், சுரேஷ் கேபிட்டல். அதனால கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கேஷ்னு எழுத மாட்டோம். அதுக்கு பதிலாக ஓப்பனிங் பேலன்ஸ்னால நம்ம என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் B/D, பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேபிட்டல் வந்து 30,000 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 20,000 இருக்குது. அதை ரைட் பண்ணிப்போம். இவருக்கு வந்து சுகுமார் வந்து அப்போ இல்லை இல்லையா? ஸோ அதனால் நெல் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சண்டே கிரெடிட்டார் வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம். ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. ஜென்ரல் ரிசர்வ் இருந்தால் பார்ட்னருடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். என்ன என்ட்ரி போடுவோம்? ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், சுரேஷ் சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னா 10,000 rupees இருக்குது. இந்த 10,000 rupees-ஐ அவங்களுடைய ரேஷியோ வந்து 3:2 கொடுத்துருக்காங்க. அப்போ 3/5, அதே மாதிரி 2/5 வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து 5 கொண்டு 10 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2,000. அப்போ 2,000 × 3, அப்போ 6,000 rupees வந்து ஜென்ரல் ரிசர்வ். அதே மாதிரி இதையும் கேன்சல் பண்ணும்போது அதே 2,000 × 2 வந்து போட்டோம் அப்படின்னா 4,000. அப்போ 10,000 வந்து டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு. ஜென்ரல் ரிசர்வ் வந்து நியூ பார்ட்னர் கிடையாது. அதே மாதிரி ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 15,000. இதையும் ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் டிவைட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன என்ட்ரி வரும்? ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ
ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து 15,000 இருக்குது. இந்த 15,000 வந்து அதே ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம். 3:2. அப்போ 3:2னா 3/5, அதே மாதிரி 2/5 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ 15ல் வந்து 5 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3,000. 3 3s வந்து 9. அப்போ 9,000 rupees வந்து சுந்தருக்கு. அதே மாதிரி யாருக்கு கால்குலேட் பண்ண போகிறோம்னா சுரேஷ்க்கு. இதை கேன்சல் பண்ணும்போது 3,000 தான். 3,000 இன்ட்டு 2 வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா 6,000. அப்போ 15,000 வந்தாச்சு. 9,000 6 ஆட் பண்ணும்போது இங்கே வந்து நில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரீட் பண்ணி பார்க்குறோம். வேறு ஏதாவது ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்டு போட்டோம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லை. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம். யார் அட்மிட் ஆகுனா சுகுமார் வந்து அட்மிட் ஆகிட்டாரு. இப்போ அவர் வந்து 30,000 rupees வந்து என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா கேபிட்டல் வந்து கொண்டு வந்திருக்காரு. இவர் கேபிட்டல் கொண்டு வந்திருந்தா என்ன என்ட்ரி அப்படிங்கிறது தெரியும். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ சுகுமார் கேபிட்டல் கிரெடிட்டில் இருக்கனால கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம கேஷ்னு எழுதலாம், பேங்க்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே வந்து நெல் போட்டுருவோம். இங்கே சுகுமாருடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு 30,000 வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து ஷேர் ஆஃப் குட்வில் வந்து 5,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் he could not bring cash towards goodwill. 5,000 சொல்லி ஓல்டு பார்ட்னர் சொல்லியாச்சு. ஆனால் இவர் வந்து குட்வில் வந்து கொண்டு வரல. குட்வில் கொண்டு வரலன்னு சொன்னால் என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன என்ட்ரி? குட்வில்லே கொண்டு வராமல் இந்த பார்ட்னர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி என்ட்ரி போடணும்னா சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு ஓல்டு பார்ட்னரே கேபிட்டல் யார் அப்படின்னா சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது இந்த 5,000 வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய ரேஷியோ 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி எடுப்பாங்க. அப்போ 5,000 வந்து 3:2ங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா 3/5, அதே மாதிரி 2/5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ 5 வந்து 5ல் வந்து ஒரு டைம். அப்போ 1,000 இன்ட்டு 3 வந்து 3,000 rupees வரும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் பண்ணும்போது 2,000 rupees வரும். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி சொன்னால் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ சுந்தருடைய கேபிட்டலும் சுரேஷுடைய கேபிட்டலும் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போ சுந்தருடைய அக்கௌண்ட்டில் போயிட்டு எவ்வளோ அப்ளை பண்ணுவோன்னா 3,000 rupees வந்து அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சுரேஷோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போயிட்டு 2,000 rupees அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து நெல் போட்டுருவோம். அதே என்ட்ரியை எகெயின் சொல்லலாம். சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அண்ட் சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிரெடிட் சைடில் போயிட்டு நம்ம என்ன ரைட் பண்ணுவோம்? சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு சுந்தருடைய அக்கௌண்ட்டில் 3,000 அண்ட் சுரேஷோட அக்கௌண்ட்டில் 2,000 ரைட் பண்ணிட்டோம். இப்போ இதே என்ட்ரியை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு சுந்தர்ஸ் கேபிட்டல் அண்ட் சுரேஷ் கேபிட்டல். இப்போ சுகுமாரோடைய கேபிட்டல் வந்து டெபிட்டில் இருக்குது. அப்போ டெபிட் சைடில் போயிட்டு இவருடைய நேமே ரைட் பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலாக சுந்தருடைய அக்கௌண்ட்டும் சுரேஷோட அக்கௌண்ட்டும் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ சுந்தர்ஸ் அக்கௌண்ட் ரைட் பண்ணி சுகுமார் அக்கௌண்ட்லேயே போய் 3,000 ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி சுரேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சுகுமாரோடைய அக்கௌண்ட்லேயே போயிட்டு 2,000 rupees வந்து அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இதெல்லாம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், இது வந்து என்ட்ரு ஆகாது. அப்புறம் லெஜரில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு வந்து லாஸ் வந்ததுக்கு நம்ம ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். என்ன என்ட்ரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்ன என்ட்ரி போடுவோம்னா சுந்தர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சுகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு என்னது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ சுந்தருடைய அக்கௌண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து சுரேஷோட அக்கௌண்ட்டும் டெபிட்டில் இருக்கனால டெபிட் சைடில் போயிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு எவ்வளோ டிவைட் பண்ணி கிடச்சிது அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 9,000 rupees, இன்னொருத்தருக்கு வந்து 6,000 rupees. இதை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவோம். நியூ பார்ட்னருக்கு வந்து கொடுக்க மாட்டோம். இங்கே வந்து நில் போட்டுருவோம். அவ்வளோதான் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி பேலன்ஸிங் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெபிட் சைடை விட கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடை வந்து ஆட் பண்ணி டெபிட் சைடுக்கு வரலாம். இப்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே சுகுமார் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோன்னா சுகுமார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. இந்த 30,000 அப்படியே டெபிட் கொண்டு வந்து ரைட் பண்ணுவோம். இந்த 30,000ல் இருந்து இதை ஆட் பண்ணும்போது 5,000 வருது இல்லையா? 5,000 மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸிங் வந்து 25,000. ஸோ இதை வந்து என்ன ரைட் பண்ணணும்னா பை பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி சுரேஷ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சுரேஷ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே வந்து கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 0 0
இப்போ 4 + 6 வந்து 10, 10 + 2 வந்து 12, பேலன்ஸ் 1, 1 + 2 வந்து 3, அப்போ 32,000. இப்போ 32,000 வந்து டெபிட் சைடில் எழுதிடுவோம். இப்போ 32,000லேருந்து 6,000 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32,000லேருந்து 6,000 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ 12லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா 6, அப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 26,000 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 0 0 0. இப்போது 6 + 9 வந்து 15, 15 + 3 வந்து 18, பேலன்ஸ் 1, 3 + 1 வந்து 48,000. அந்த 48,000 ரைட் பண்ணுவோம். இப்போ 48,000லேருந்து 9,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 39,000 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து சுந்தருக்கு வந்து 39,000, சுரேஷ்க்கு வந்து 26,000, சுகுமாருக்கு வந்து 25,000 கிடைச்சாச்சு இல்லையா? இது நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங்காக கொண்டு போகும். ஓப்பனிங்காக கொண்டு போகும்போது பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே வந்து 39,000, நெக்ஸ்ட் இவருக்கு பார்த்தோன்னா 26,000, நெக்ஸ்ட் அவருக்கு வந்து 25,000. இதை வந்து ரைட் பண்ணி 2 லைன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுவோம். இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட் வந்து 3 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் சுந்தர், சுரேஷ் அண்ட் சுகுமார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். ஆஸ் ஆன் 1st January 2017 இங்கே டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அந்த டேட்டில் தான் அவங்களுடைய பேலன்ஸு. அதே டேட்டில் வந்து இவங்க நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கே வந்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆஸ் ஆன் 1st January 2017. இப்போ லைபிலிட்டி அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போது லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருக்கும். இப்போ வந்து சுந்தருடைய கேபிட்டல், சுரேஷுடைய கேபிட்டல், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போது கேபிட்டல் அக்கௌண்டைய பேலன்ஸ் வந்து கிடைச்சது. ஓகேவா? யாருக்கு? சுந்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா 39,000 கிடைச்சது. அந்த 39,000 ரைட் பண்ணிப்போம். அதே மாதிரி சுரேஷ்க்கு வந்து 26,000 அண்ட் சுகுமாருக்கு வந்து 25,000 rupees. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ கிரெடிட்டார் வந்து அப்படியே அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ரிசர்வ் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அது வந்து இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு ஆகாது. ஒர்க்மென் கம்பன்சேஷனும் டிவைட் பண்ணி கொடுத்தாச்சு, என்ட்ரு ஆகாது. தட்ஸ் ஆல் லைபிலிட்டி சைடில். அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெப்டார், பில்ஸ் ரிசீவபிள், பேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்போ இங்கே கேஷ் பேலன்ஸ் கொடுக்கல, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பேங்க் பேலன்ஸ் கூட சுகுமார் கொண்டு வந்தார்ல, இந்த 30,000 வந்து என்ன கொண்டு வந்தார், கேபிட்டலாக கொண்டு வந்தார் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேங்க் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறோம். எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 18,000 கொடுத்துருக்காங்க. அது கூட சுகுமார் வந்து 30,000 வந்து கேபிட்டல் கொண்டு வந்தார், அதை வந்து ஆட் பண்ணி காமிக்கணும். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 48,000 rupees வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ அசட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து பில்டிங் இருக்குது. பில்டிங்கோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 40,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் பில்டிங் வந்து டெப்ரிசியேஷன் வந்து 20% கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் வந்து கால்குலேட் பண்ண அமௌண்ட்லாம் போட்டோம். இப்போ பில்டிங்க்கு வந்து அதாவது 40,000க்கு வந்து 20% டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும்போது 8,000 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். அந்த 8,000 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஸ் டிப்ரிசியேஷன் சொல்லி ரைட் பண்ணி 8,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 32,000 கிடைக்கும். அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் ஃபர்னிச்சருடைய வேல்யூ வந்து 13,000 கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஃபர்னிச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் டிப்ரிசியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்களே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டாங்க 2,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ லெஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2,000 வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ 13லேருந்து 2,000 வந்து மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் வந்து 11,000 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 25,000 இருக்குது. ரீவேல்யூஷன் பண்ணும்போது 20,000 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5,000. அப்போ ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம அதனுடைய வேல்யூ வந்து 25,000 ரைட் பண்ணிக்குவோம். அதனுடைய வேல்யூ வந்து 5,000 rupees ரெடியூஸ் ஆயிருக்கு. அதை வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வந்து 20,000 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டெப்டாஸ். இதில் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெபிட்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் டைரெக்டாக டெப்டாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 15,000. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள், இதுக்கும் டிரான்சாக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ
பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி 14,000 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் வந்து ஆல்ரெடியே ரைட் பண்ணியாச்சு. இப்போது பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரெடிட் சைடு பார்த்தோம், சாரி லைபிலிட்டி சைடில் பார்த்தோன்னா 0 0 again 0 9 + 6 வந்து 15 15 + 5 வந்து 20க்கு 0 பேலன்ஸ் 2 2 + 3 வந்து 5 5 + 2 வந்து 7 7 + 2 வந்து 9 9 + 5 வந்து 14 1,40,000 வந்து லைபிலிட்டி சைடில். அசட் சைடில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0 0 again 0 8 + 2 10 11 11 + 5 வந்து 16 16 + 14 வந்து 20க்கு 0 பேலன்ஸ் 2 2 + 4 வந்து 6 6 + 3 வந்து 9 9 + வந்து 10 12 13 14 1,40,000. இங்கேயும் வந்து 1,40,000. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆச்சு. சம் வந்து கரெக்ட்.